ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறான், மெலிவா இருக்கான், இன்னும் நடக்கல, இன்னும் பேசல. ஓகே, அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கு. ஒரு 20 வருடங்களாகத்தான் நம்ம வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். நாங்கெல்லாம் இதை படிச்சதே இல்லை. கட் மைக்ரோபயோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் எம்பிபிஎஸ்ல படிக்கவே இல்லை. எதுவும் வியாதியா, ஆன்டிபயோட்டிக் கொடு, ஆன்டிபயோட்டிக். அப்ப ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் கண்டுபிடிச்ச உடனே பெரிய ரெவல்யூஷன். ஆஹா, இந்த பாக்டீரியாஸ் போய் லங்ஸ் எல்லாம் அடைச்சி, சளியா அடைச்சி, நிமோனியா அப்படின்ட்டு வர்ற ஃபீவர், அதனால வர்ற டெத். ஆமா, எங்க பாட்டி கூட, அம்மாவுடைய அம்மா, அந்த நிமோனியா, டபுள் நிமோனியா, அதனாலதான் இறந்தாங்க. இன்னும் என்னுடைய சொந்த உறவினர்கள், என் ஜீன், டபுள் நிமோனியா ரொம்ப காமன், அதனால இறந்துருவாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் அந்த பாக்டீரியா போய் அடைச்சிக்கிட்டுறது. டியூபர்குலோசிஸ். அது எப்படி வரும்? பல்முனரி டியூபர்குலோசிஸ். அது ஒரு கிருமி போய் அந்த லங்ஸ்ல கிட்டத்தட்ட அந்த மேல் பகுதியில் பலுகி பெருகி இரத்த வாந்தி வர்ற வரைக்கும் அது போகும். ஸோ ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆஹா, ஸ்ட்ரெப்டோபென்சிலின், பயங்கர அனாஃபிலாக்டிக் ஷாக் வரும், அலர்ஜி வரும். இப்போ அதெல்லாம் நியூஸ்ல இல்லை, டேப்லெட்ஸா வந்துடுச்சு. ரீஃபைன்ட் ஆம்பிசிலின் அப்படி இப்படி வந்துடுச்சு. ஸோ இந்த பாக்டீரியாக்களை கண்ட்ரோல் பண்றது மூலமா எப்படி லைஃப அதிகப்படுத்த முடியும் அப்படின்ட்டு படிச்சோம். ஓகே, ஸோ அதெல்லாம் அப்ப பெரிய சென்சேஷன். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூஸ். ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்து கொடுத்து அந்த வயிறில் செகண்ட் பிரெயின் இதுதான். அந்த வயிறு, அதுல இருக்க நிறைய கட் பாக்டீரியா, ஃபங்கஸ், பாராசைட்ஸ் நிறைய இருக்கும். அது ஒரு பெரிய செழிப்பான அடர்ந்த அமேசான் காடுகள் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் வயிற்றுக்குள்ளேயும் இருக்குது. நல்ல பாக்டீரியாவா? ஆமா, நல்ல பாக்டீரியா. அதுதான் செரோட்டோனின் மெயினா நமக்கு செக்ரேட் பண்ணுது. நீ ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா உன்னுடைய வேலைகளை செய்யணும்னு அந்த வயிறு இதமா இருக்கணும். அதுக்கு என்னது வேணும்? நம்ம சாப்பிட்ற உணவு இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பாக்டீரியா வேணும். இப்போ ஒரு 20 வருடங்களாகத்தான் இந்த அறிவு நமக்கு வருது. ஸோ இதுல ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறையா. காலையில எழும்புங்க, இந்த சன்னை பாருங்க, ஏய் வா வா வான்னு சொல்லுங்க. சொல்லனா நன்மைகள். விட்டமின் டி மட்டும் நினைக்காதீங்க. காலை இளம் வெயிலில் விட்டமின் டி செக்ரேட் ஆகாது. ஆனால் உங்க செரோட்டோனின் கூடும், உங்க ஆக்சிடோசின் கூடும், உங்க டோபமின் கூடும், உங்க ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ், என்டார்பின்ஸ். காலையில அந்த சன்லைட்ல உட்காரும் போது, காலையிலே அதிகாலையில் சூரிய உதயம், அந்த டைம்ல நீங்க சன்ன கண்ணோட கண் பார்க்கும் போது பெரிய எனர்ஜி கிடைக்குது. எஸ், நான் இதை ஃபீல் பண்ணி சொல்லுவேன். இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? கண் வழியா அந்த நியர் இன்ஃப்ரா ரேஸ், ரெட் ரேஸ் ஆஃப் த சன் உங்க கண் வழியா, எஸ், மூளையுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது, உங்களுடைய ஐபால்ஸ். ஸோ இந்த ஐபால்ஸ் வழியா போகும்போது அப்படி உங்க வயிற்றில் உள்ள கட் பாக்டீரியாக்கு அது இதமா இருக்கு, அதுக்கு இதமா இருக்கு, அது நல்லா வளரும், நல்லா செரோட்டோனின் செக்ரேட் பண்ணுது, டைஜஷன் கெப்பாசிட்டி நல்லாகுது. நான் பார்த்திருக்கேன், பிள்ளைகளை அமுக்கி அமுக்கி ஊட்டுவாங்க, சொல்லிக்கிட்டே கஷ்டப்பட்டு விழுங்கும். அம்மாக்கு பயந்து, அப்பாக்கு பயந்து, பாட்டிக்கு பயந்து. இது வேண்டாமே. காலையில எத்தனை பேர் என் பிள்ளை மெலிவா இருக்கான், வெயிட் போட மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான்,
நடக்க மாட்டேங்கிறான், மைல் ஸ்டோன்ஸ்லாம் டிலே ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச், காலையில எழும்புங்க, காலையில எழும்பி அந்த ரெட் சன்னை பாருங்க. அப்போ என்னது வளருதான்? உங்க வயிற்றில் உள்ள உங்க செகண்ட் பிரெயின்ல உள்ள பாக்டீரியா வளருது. அந்த பாக்டீரியா உங்க டைஜஷன் கெப்பாசிட்டி, ஆட்டோ இம்யூனிட்டி, வியாதிய தாங்குற சக்தி, வயிற்று கோளாறு எத்தனை இருக்கு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், இப்படிப்பட்ட எத்தனையோ வியாதிகள்ல இருந்து உங்களை காப்பாத்திடுது. மூளை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஈஸியா நம்ம உணவின் மூலமாக ஈஸியா நம்ம சரி செய்யக்கூடிய இந்த கட் பாக்டீரியா நம்மளுடைய இரண்டாவது மூளை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன செய்யணும், நிறைய கொஸ்டின் கேட்கீங்க, பிள்ளை வளரல பிள்ளை வளரல. இது ஒரு பீடியாட்ரிஷனுடைய வேலைனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இது லேட்டஸ்ட் ரிசர்ச். ஏன்னா செரட்டோனின் அது எங்க சப்ஜெக்ட். சோ உங்க பிள்ளைய எழுப்பி, ஐயோ நானே 7:30க்கு தானே எழும்புவேன். தாய்மார்களே, தயவு செய்து காலையில எழும்புங்க. ஓகே, உங்க டைம் எல்லாம் மாத்தி வைங்க. நாங்க படுக்கிறதுக்கு 1 மணி ஆகும் மேடம். எப்படியும் ஹஸ்பண்டே 10 மணிக்கு தான் வருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு வச்சு நாங்க படுக்கிறதுக்கு எப்படியும் எங்க பிள்ளைகளும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம். 1 மணி ஆகும் மேடம். அப்ப நாங்க எங்க காலையில எழும்ப? அப்போ உங்க கட் பாக்டீரியா வீக், உங்க பிரெயின் வீக். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை கொடுத்து எதை வாங்குறோம். வீட்டுல ஒரு டிசிப்ளின் வரட்டும். தாய் காலையில எழும்புங்க, சூரியனை பாருங்க. இப்ப என்ன நடக்குது? காலையிலே எழும்பி அந்த பிள்ளைய அழ எழுப்பி இழுத்துட்டு போய் குளிப்பாட்டி சாக்ஸ போட்டு டைய மாட்டி ஸ்கூலுக்கு ஓடு. அவசரமா வேனையோ பஸ்ஸையோ பிடிச்சி, கடவுளே இந்த பிள்ளைகளை சொல்லனா கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க. யாராவது காலையில எழும்போ இந்த சூரியனை பார்ப்போம், இந்த சூரியன் எப்படி இருக்கு, இயற்கைய பார்ப்போம். சாயங்காலம் மூணை பார்ப்போம், ரிஃப்ளெக்டட் சன் ரேஸ், அந்த மூணை பார்ப்போம், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். யாராவது நினைக்கீங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன மாத்திரை கொடுக்குறீங்க? டாக்டர்ஸ் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன் பச்சை பிள்ளைக்கு கொடுக்குறீங்களா? அபத்தம். உங்க பிள்ளைய டேமேஜ் பண்றீங்க. சோ தாய்மார்கள் நல்லா உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு, லேட்டஸ்ட் என்ன சொல்லுது, இயற்கையோட இணைந்து வாழ சொல்லுது. ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும்.